வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான குழுக்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன குழு அமைச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அரசியலமைப்பு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றி இருக்கக்கூடிய அந்த இந்த இதில் இருந்து கொஸ்டின் நிறைய கேட்டுட்டு தான் இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசும் மாநில அரசும், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசு வந்து பாஜக அரசு பேருக்கு, மாநில அரசு இப்போ நமக்கு வந்து திமுக ஆட்சியில் இருக்காங்க. அப்போ வந்து இவங்க 2 பேருமே எப்படி இருக்காங்கன்னா எதிரும் புதிருமா இருக்காங்க. இப்போ மேலிடத்துல காங்கிரஸ் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, 2 பேரும் கூட்டு தான். இந்த மாதிரி கூட்டு இல்லாமல் இருக்கும்போது நம்ம கேட்கக்கூடியதை அவங்க எப்படி செய்வாங்க? இப்போ நம்மளே எடுத்துக்குவோம், நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, 2 பேரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருந்தோம், பிரச்சனை இல்லை, நம்ம கேட்கறத அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் சீனி இல்லை, சீரகம் அவங்க வீட்டில் வாங்கிக்கலாம், அவங்க வீட்டில் ஏதாவது நம்ம வீட்டில் வாங்கிக்குவாங்க, நம்ம பிரச்சனை இல்லை, பகிர்வு சரியா இருக்கும். அதே வந்து அண்டை வீட்டுக்காரர் வந்து சண்டைக்காரர் இருந்தாருன்னா பேச முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். இதுதான் கூட்டாட்சி குழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கூட்டாட்சி குழுக்கள் அப்படின்ற கருத்தே வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மத்தியில் இருக்கக்கூடியதும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியும் வெவ்வேறு ஆட்சியாக இருக்கும்போது அந்த குழுக்கள் வைக்கவே ஆரம்பிச்சாங்க. 1994 எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்றது நம்ம எப்படி யோசிச்சுக்குவோம் அப்படின்னா, பொம்மை அப்படின்னா கூட்டாக தான் விளையாடணும். 2 பிள்ளைங்க வந்து இருக்கும்போது பொம்மையை கொடுத்தோம்னா கூட்டா சேர்ந்து விளையாடுங்க அப்படி சொல்லுவோம். அப்படி வந்து இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஆனால் இது வந்து உண்மையான ரீசன் தெரிஞ்சுக்கணும். நம்ம எஸ்ஆர் பொம்மை அப்படின்றவர் வந்து கர்நாடக மாநிலத்தில் ஒரு அரசியல்வாதி. அவர் 1989 எஸ்ஆர் பொம்மை அவர்கள் ஜனதா கட்சியில் இருக்காரு. ஜனதா கட்சி வந்து தன்னோட கட்சி பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து 356வது விதி, அதாவது குடியரசுத் தலைவரின் ஆட்சியை பிரகடனப்படுத்துறது, அந்த இதுபடி அங்க இருக்கிற சட்டமன்றத்தை கலைக்கிறார். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரதமராக இருக்கிறவர் வந்து ராஜீவ்காந்தி, குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட்ராமன் அவர்கள், அதாவது நம்ம தமிழக சேர்ந்தவர் தான் வெங்கட்ராமன். இவங்க 2 பேருமே வந்து காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து மத்தியில் இருக்கும்போது மாநிலத்தில் ஜனதா கட்சி வராமல் அவங்க தடுக்கிறாங்க. இதுதான் முதல்ல பேசு பொருளாச்சு. அதாவது இந்த மாதிரி இருந்ததுனால தான் 1989 எஸ்ஆர் பொம்மை அவர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கேஸ் கொடுக்குறாரு. ஆனால் வந்து ஒரு 4 வருஷமா அந்த கேஸை இழுத்துட்டு இருக்காங்க. அதோட அவருக்கு ரொம்ப பிடிக்கல. நான் உச்சநீதிமன்றத்துக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு 1994. அங்கே ஒரு 9 நீதிபதிகள் உட்காந்து பேசி 9 நீதிபதிகள் அமர்ந்த அமர்வு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு முழுமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது மாநில அரசின் பெரும்பான்மையை சட்டமன்றம் தான் முடிவு செய்யணும். ஓகேவா? ஆளுநரின் தனிப்பட்ட கணிப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படக்கூடாது. ஆளுநர் வந்து அரசியல் விஷயங்களை தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 356 முடிவுகளை நீதிமன்றம் ஆய்வுக்கு உட்பட்டவை. அதாவது 356 முடிவுகளை வந்து நீதிமன்றம் ஆய்வு செய்யலாம். அது வந்து குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கு மட்டும் இடையில இருக்கக்கூடாது, நீதிமன்றமும் இதில் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்கில் தான் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டாட்சி என்பது அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இப்போ ரீசெண்டா தமிழக அரசு நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 15, 2025 தான் அந்த குழு அமைச்சிருக்காங்க. அதாவது விதி 110 கீழ் உயர்மட்ட குழுவை அமைத்தது. அதாவது தமிழக அரசு முன்னாடியே வந்து ராஜமன்னார் தலைமையில, அதாவது நீதிபதி ராஜமன்னார் தலைமையில ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அது வந்து கருணாநிதி அவர்கள் ஆட்சியில. இப்போ ரீசெண்டா 2025 ஏப்ரல் 15 மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழுவோட அறிக்கையை ஜனவரி 20க்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அறிக்கை வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16 தான் கொடுப்பாங்க, 2026. இப்போ ஓகே, வாங்க இந்த குழு என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். தலைமை நீதிபதி குரியன் ஜோசப் அவர்களும் தலைமை. நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் வந்து கேரளாவில் பிறந்தவர். ஹிமாச்சல் பிரதேசத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியை பணியாற்றியிருக்காரு. ஹிமாச்சல் பிரதேசத்தில் நீதிபதி பணியாற்றிருக்காரா. அதுக்கடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா 2013 2018 வரைக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி, அதாவது தலைமை நீதிபதி அல்ல, நீதிபதியாக பணியாற்றிருக்காரு. ஃபேமஸான ஒரு ஆள் தான். உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே அசோக் வரதன் ஜெட்டி அவர்கள் மற்றும் டாக்டர் எம் நாகநாதன் அவர்கள். பரிந்துரைகளை 26 பிப்ரவரி 16, அதாவது 2026 பிப்ரவரி 16 கொடுத்துருக்காங்க. அது என்ன பரிந்துரைகள்னு பாருங்க. மாநில ஆளுநர்கள் பல்கலைக்கழக வேந்தர்கள் என்ற நிலையிலிருந்து விலக வேண்டும். அதாவது மாநில ஆளுநர்கள் பல்கலைக்கழக வேந்தர்கள் என்ற நிலையிலிருந்து விலக வேண்டும். கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு முழுமையாக மாற்ற வேண்டும். அதாவது கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு முழுமையாக மாற்றணும்னு இவர் சொல்றாரு. ஆனால் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்திய கவர்மெண்ட் கல்வியை மொத்தமாகவே மத்திய கவர்மெண்ட்டுக்கு மாற்றிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் தமிழக பாடநூல் கழகம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கழகம் வச்சிருக்காங்க புத்தகம் வெளியிடுறதுக்கு.
ஆனால் முழுமையாகவே, அதாவது இந்தியா முழுவதும் ஒரே புத்தகம், ஒரே கல்வி, ஒரே எக்ஸாம் இந்த மாதிரி கொண்டு வரன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய கவர்மெண்ட். ஆனால் அதற்கு எதிர்க்கிற மாதிரி தான் இவங்க சொல்லக்கூடிய இது இருக்குது. இப்போ வந்து மாநில பட்டியலுக்கு வருமா மத்திய பட்டியலுக்கு போகுமான்னு நம்ம யோசிச்சோம்னா மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் அதிகம், அதனால மத்திய பட்டியலுக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவரோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு முழுமையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒன்றிய அரசின் பங்கை குறைப்பதற்காக அல்ல, ஒன்றிய அரசோட பங்கு குறைப்பதற்காக அல்ல, அதை சரியான அளவில் மாற்றுவதே நோக்கம் அப்படி சொல்றாரு. கூட்டாட்சி என்பது இந்தியாவின் பன்முகத்தன்மையை அடித்தளம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இதுல கூட்டாட்சி என்பது இந்தியாவின் பன்முகத்தன்மையின் அடித்தளம் அப்படின்ற குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வார்த்தைகளோட கேட்கலாம். கூட்டாட்சி என்பது இந்தியாவின் பன்முகத்தன்மையின் அடித்தளம் என குறிப்பிட்ட குழு எது அப்படின்னு கேட்கலாம், இல்ல குறிப்பிட்ட அறிக்கை எது அப்படின்லாம் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நம்ம வந்து நீதிபதி குரியன் ஜோசப் அவர்களுடைய அறிக்கையில தான் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, கூட்டாட்சியை வலுப்படுத்தும் சட்ட திருத்தங்கள் இந்திய ஒன்றியத்தை பலவீனப்படுத்தாது. அதாவது கூட்டாட்சியை வலுப்படுத்தக்கூடிய சட்ட திருத்தங்கள் வந்து இந்திய ஒன்றியத்தை பலவீனப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ராஜமன்னார் ஆய்வுக்குழு 1969 மத்திய அரசு அமைத்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அதாவது சதல்வத் அவர்கள் ஆய்வுக்குழு அதன் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போதுதான் தமிழக அரசு, அதாவது மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது தன்னிச்சையாக மத்திய மாநில உறவுகளை ஆராய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி டிவின்னு வந்துச்சு, டிவி இல்லை பிவி, ஓகேவா, பிவி ராஜமன்னார், பிவி மட்டும் மாற்றிக்குங்க, பிவி ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் தான் ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்கிறாங்க. டாக்டர் லட்சுமண முதலியாரும் பிசி சுந்தர ரெட்டியும் உறுப்பினராக இருக்காங்க. லட்சுமண முதலியாரையும் சுந்தர ரெட்டியையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இந்த குழு அதன் 282 பக்க அறிக்கையை 1971 தமிழக அரசிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. ராஜமன்னர் குழு வந்து 2 விஷயங்களுக்காக அமைச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில உறவுகள் பல பரிமாணத்தை பரிசீலித்தல், ஓகே, மத்திய மாநில உறவு பிறகு பார்க்கறது, மாநில சுய ஆட்சிக்கான அதிகாரங்களை வழங்கும் விதத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துதல், ஓகேவா. அரசியலமைப்பு திட்டத்தை திருத்தி மாநில அரசுக்கு சுய ஆட்சிக்கான அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 2 தான். ஒன்று வந்து மத்திய மாநில அரசு எப்படி உறவு இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கும், மாநில அரசுக்கு சுய ஆட்சிக்கான அதிகாரங்களை வழங்குறதுக்காக தான் இந்த குழுவை அமைச்சிருக்காங்க, ஓகேவா. அதுக்கடுத்து பாருங்க, மத்திய அரசிடம் அதிகாரங்கள் குவிவதாக குறிப்பிட்டு இதன் அதிகார குவிப்புக்கு இக்குழு கூறிய முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் சில சரத்துக்களை வந்து மத்திய அரசுக்கு தான் சிறப்பு அதிகாரங்கள் அளிக்கும். இதுதான் முக்கியமான ஒரு இது. அதாவது நிதி பற்றாக்குறையினால மாநிலங்கள் வந்து மத்திய அரசு சார்ந்திருக்க வேண்டியதா இருக்கு. மாநிலங்களுக்கு எஞ்சிய அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். அதாவது மாநிலங்களுக்கு மத்திய அரசு போக மிச்சம் இருக்கக்கூடிய அதிகாரங்களாவது வழங்கணும். இது முக்கியமான ஒரு இது. அதாவது பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அகில இந்திய சேவைகள், அதாவது யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள், இதெல்லாம் நீங்க ரத்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னவர் இவர் தான், ராஜமன்னார் அவர்கள் தான். நிதி ஆயோக் நிரந்தர அமைப்பாக அமைக்கப்பட வேண்டும், ஓகேவா. திட்ட கமிஷன் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு இயற்றும் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற வேண்டும் என்கிற பிரிவை நீக்க வேண்டும். அதாவது மாநில அரசு சில சட்டங்களை ஏற்றுவாங்க, அதை வந்து ஆளுநர் வந்து கிடப்பிலே போட்டு வச்சிருப்பாரு. ஏன்னு கேட்டோம்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி கூட இப்போ ரீசனாக நம்ம ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநர் கூட இப்போ இருக்கும்போது இப்போ நடந்துச்சு. ஏன்னு கேட்டால் அவர் வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி மாநில அரசு இயற்றும் சட்டங்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற பிரிவை நீக்கணும். அதாவது ஆளுநரே ஒப்புதலையும் அனுப்பி விட்டுறலாம். ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும், மாநில அரசை கலைக்கும் அதிகாரங்களை நீக்க வேண்டும். அதாவது ஆளுநர் பதவியை நீக்கிறணும், மாநில அரசுக்கு மாநில அரசை கலைக்கக்கூடியது. இப்போ இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குகள்லாம் கலைச்சாங்கல்ல, இந்த 356 அந்த விதியை பயன்படுத்தி, அந்த மாதிரி கலைக்கக்கூடிய அந்த இதே வேணாம், அதாவது கலைக்கக்கூடிய அதிகாரங்களே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ராஜமன்னாருக்குள்ள பரிந்துரை வழங்கினாங்க. இந்த குழு வந்து 1971 இந்த பரிந்துரைகளை வழங்குறாங்க. இந்த வந்து அப்போதைக்கு முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் 1974 ஏப்ரல் 16 சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வர்றாரு. ஆனாலுமே இது நடைமுறைக்கு எதுவுமே வரல. ஆக்சுவலாக இது வரைக்கும் நடந்த குழுக்கள் எதுவுமே வந்து சர்க்கரையா ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் வேற நடைமுறைக்கு வந்துச்சு, மற்றபடி எதுவுமே நடைமுறைக்கு வரல. ஏன்னா சர்க்கரை ஆணையம் வந்து மத்திய அரசால் அமைக்கப்பட்டது, மற்ற எல்லாமே அந்தந்த மாநிலங்கள் அப்படி அமைக்கப்பட்டது. இப்போ பாருங்க, ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் அப்படின்றது, ஆனந்த்பூர்ன்றது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்.
அதனால வந்து அவங்க பஞ்சாப்ல இருக்கக்கூடியவங்க அதை அமைக்கிறாங்க. அகழித்தளம் அப்படின்னு கூட அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடம் தான். தமிழ்நாடு மத்திய மாநில உறவுகளை பற்றி ராஜமன்னார் குழு அறிக்கையின் மூலம் தமிழ் தேசிய உணர்வுகளை வெளிப்படுத்தியது போன்று பஞ்சாப் மாநிலத்தவர் ஆனந்த்பூர்னு போட்டிருக்கு, சாரி, ஆனந்த்பூர், ஓகேவா, ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானத்தின் மூலம் தங்கள் உணர்ச்சிகளை பதிவு செய்தார்கள். ஓகேவா. முக்கிய தீர்மானங்கள் பாருங்க. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்கள் தேசிய பாதுகாப்பு, அதாவது பாருங்க இது முக்கியமானது. அதாவது மத்திய அரசாங்கம் எதுல அதிகாரம் வச்சுக்கலாம்? தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு, நாணய செலவாணி, தகவல் தொடர்பு ஆகியவற்றில் பற்றியதாக மட்டுமே இருக்க வேண்டும். ஆமா, மத்திய அரசு அப்படின்றது தேசிய பாதுகாப்புல, வெளியுறவு, நாணயம் செலவாணி, தகவல் தொடர்பு இதுல வேணா நீ அதிகாரத்தை செலுத்தலாம். மற்றபடி எஞ்சி இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தையுமே மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது இவங்க தான். ஓகேவா. இதுதான் அவரும் சொல்லியிருப்பார். ராஜமன்னார் அவர்களும் எஞ்சிய அதிகாரங்களை மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே பாருங்க, மத்திய அரசில் மாநிலங்களுக்கு சம அதிகாரமும் சமத்துவமும் பிரதிநிதித்துவமும் அளிக்கப்பட வேண்டும். அதாவது மாநிலங்களுக்கு சம அதிகாரம், சமத்துவம், பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு. ஏன்னா இவங்க வந்து அவங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அந்த, அதாவது மத்திய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதே கட்சி எங்கே ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அங்க வந்து அவங்க அந்த இதை பாக்குறாங்க. எப்படின்னா அதிகமா நிதி கொடுக்கறது, எதிர்கட்சியா இருக்கிற இடத்துல கம்மியான நிதி கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பேசுறது. மத்திய அரசியல் மாநிலங்களுக்கு சம அதிகாரமும் சமத்துவமும் பிரதிநிதித்துவமும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு சட்டம் உண்மையான கூட்டாட்சி முறையாக இருக்குமாறு திருத்தி எழுதப்பட வேண்டும். பஞ்சாபிற்கு சுய ஆட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அடுத்து மேற்கு வங்காள ஆவணம் 1977. மேற்கு வங்காள ஆவணம் 1977. மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய்வதற்காக ஒரு ஆவணத்தை வெளியிடுறாங்க. இது வந்து வருஷப்படி பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு அறிக்கை 1969. அடுத்தது ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் 73. அடுத்தது மேற்கு வங்காள ஆவணம் 77. ஓகேவா. எல்லாம் ஒற்றைப்படை நம்பராக வந்துட்டு இருக்கு. அடுத்து சர்க்காரி ஆணையம் 1983. ஓகேவா. மத்திய அரசு 1983 ஜூன் மாதம் 9ஆம் நாள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியா தலைமையில ஒரு மத்திய மாநில உறவுகளை பற்றி விரிவான ஆய்வு செய்வதற்காக இந்த ஆணையம் அமைக்கிறாங்க. இதுல உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அதாவது முதல்ல இருக்கிறவர் வந்து டாக்டர் எஸ்ஆர் சென் அவர்கள் வந்து எங்க இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட முன்னாள் செயலாளர் தான் எஸ்ஆர் சென் அவர்கள் தான் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அதாவது பஞ்சாயத்து செயல்பாடுகளை மதிப்பிடுறதுக்காக அந்த குழு வந்து எஸ்ஆர் சென் அவர்கள் தான் இருப்பாங்க அந்த குழுல. ஓகேவா. திருப்பி சிவராமன் அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சரவை செயலாளராக இருப்பார். ஓகேவா. இந்த ஆணையம் 1988 ஜனவரி மாதம் தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அறிக்கையில 247 பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கு. பரிந்துரைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. சர்க்காரியா ஆய்வறிக்கையில வந்து மாநில ஆளுநர் சரத்துகள், அதாவது மாநில ஆளுநர் செயல்படக்கூடிய சரத்துகள் தான் 356 வந்து மாநில ஆளுநர் வந்து அங்கே சட்டசபையை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுறது. அதாவது 258 அப்படின்றது மத்திய அரசோட சப்போர்ட்டோட ஆளுநர் வந்து இங்கே ஏதாவது செயல்படுத்துறது. அது எப்படி சொல்றதுன்னா சில விஷயங்கள்ல மாநிலங்களுக்கு அதிகாரங்களை வழங்குவதற்கு மத்திய அரசுக்குள்ள அதிகாரம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா. அதாவது 252ன்றது முக்கியமான ஒரு 262 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 262 262, அதாவது 6 வந்து 2க்கு நடுவில் இருக்கு. அதாவது 2 மாநிலங்களுக்கு இடையே உள்ள 6 பிரச்சனை, நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் 262. 252 அப்படின்றது இது வந்து 2 மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை தான். அது வந்து 2 மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை மாநில பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்த 2 மாநிலமுமே சேர்ந்து இதுக்கு வந்து நாடாளுமன்றம் சொல்றதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா நாடாளுமன்றம் சொல்றதா 2 மாநிலமும் கேட்கணும். ஓகேவா. அப்படி சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை திருத்தன்னாலும் நீக்கன்னாலும் நாடாளுமன்றம் தான் வந்து நிற்கணும். ஓகேவா. அதனால மட்டும்தான் அந்த சட்டத்தை திருத்தவோ நீக்கவோ முடியும். ஏன்னா இவங்க 2 பேரும் முதல்ல நீங்க சொல்றதை நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டே இல்லை, அதாவது 2 மாநிலமும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி தான் வரும். 252 அப்படின்றது 2 மாநிலத்துக்குள்ள உள்ள பிரச்சனை. 262 அப்படின்றது 2 மாநிலத்துக்குள்ள நதிநீர் பிரச்சனை. மாநில பட்டியல் உள்ள ஒரு விஷயத்துக்கு தான் 2 மாநிலமும் சேர்ந்து நாடாளுமன்றத்திட்ட போய் நீங்க சொல்றதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றது. அதே வந்து மத்திய பட்டியல் இருந்துச்சுன்னா நாடாளுமன்றமே சட்டம் ஏற்றிடும். இவங்க 2 பேரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா. பொதுப்பட்டியல் இருந்தாலும் மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டம் தான் இங்கே ஜெயிக்கும். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த சட்டம். 252 பொதுப்பட்டியல் அதிகாரங்கள், அதாவது பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய அதிகாரத்துல மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் ஏற்றுனா மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டம் தான் மின்மனும். ஓகேவா. ஆனா மாநில அரசு ஏற்றக்கூடிய சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்தாலும் வச்சுங்க, சரிப்பா செஞ்சுட்டு போட்டும்பா அப்படின்னு சொன்னாலும் வச்சுங்க, அப்போதைக்கு சட்டம் வரும்.
ஆனால் அந்த சட்டத்தை நாடாளுமன்றம் மாற்றாமல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மறுபடியும் நாடாளுமன்றம் சட்டத்தை மாற்றலாம். ஓகேவா? அதனால மத்திய அரசுக்கு தான் ஃபுல் பவருமே. ஓகேவா? பொதுப்பட்டியலாக இருக்கட்டும், மத்திய பட்டியலாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே மத்திய அரசுக்கு தான் பவர் அதிகம். மாநில பட்டியலில் மட்டும்தான் மாநில அரசு தலையிட முடியும். ஓகேவா? அப்போனா இந்த நதிநீர் பங்கீட்டு தகராறுன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து என்னது 262. ஓகே, 262 பற்றி பரிந்துரைத்தது. சர்க்காரி ஆய்வறிக்கை வந்து இந்த அறிக்கைகளை பற்றி தான் முக்கியமாக சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கூட்டாட்சி சம்பந்தமான சரத்துகள், ஆர்டிக்கல். ஓகேவா? அதனால வந்து இதை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. அதில் பாருங்க, முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது, வெளி மாநிலத்தில் உள்ளவராக இருக்கணும். முதலமைச்சரின் ஆலோசனையை ஏற்று நியமிக்க வேண்டும். இவர் மாநில அரசியலில் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதாவது அரசியல்ல வந்து ஆளுநர் தொடர்பு வைத்துக்க கூடாதுதான். ஓகே, அடுத்து பாருங்க. மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தும் போது ஏன் மாநில அரசால் அரசியலமைப்பு சட்டப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்பதற்கும் காரணம் காட்ட வேண்டும். அதாவது மாநிலத்தில் வந்து நீ குடியரசுத் தலைவர் ஆட்சியை 356 படி செயல்படுத்துற, யாரு? ஆளுநர் செயல்படுத்துறாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏன் செயல்படுத்துறீங்க, எதனால கலைக்கிறீங்க? பஞ்சாப்லாம் அதிக முறை கலைச்சிருக்காங்க. இப்போ பஞ்சாப் எது கலைச்சிங்க அப்படின்றத பஞ்சாப்காரன்ட்ட சொல்லியிருக்கணும், பஞ்சாப் அரசுகிட்ட சொல்லியிருக்கணும். ஓகே தானே? அந்த மாதிரி சொல்லணும், சொல்லாமல் கலைக்கக்கூடாது. இப்போ தமிழகத்தையே வந்து 4 முறை கலைச்சிருக்காங்க. அப்போனா பாருங்க, எதனால அந்த கலைக்கிறீங்க அப்படின்ற சொல்லணும். சட்டமன்றத்தையும் கலைக்கிறீங்க, ஏன் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரீங்கன்ற சொல்லணும். குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு மாநிலங்கள் எச்சரிக்கப்பட வேண்டும். அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வரப்போகுது, நீங்க பண்றது சரியில்லை அப்படின்னு 2 3 தடவை எச்சரிக்கணும். எச்சரிக்காம நீங்க மட்டும் டஸ்க்குன்னு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சு, சட்டசபைக்கு இளைஞன்னா என்ன என்ன பேச்சு இது? அந்த மாதிரி இருக்கு. நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு பிறகு குடியரசுத் தலைவரின் ஆட்சியின் கீழ் மாநிலம் கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி கீழே சட்டமன்ற மாநிலம் கொண்டு வரணும். நீங்க வந்து ஆளுநரும் குடியரசுத் தலைவர் மட்டும் பேசிக்கிட்டு இது பண்ணக்கூடாது, நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. மத்திய ஆட்சித்துறை பணிகளில் சிலவற்றை மாநிலங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். அதாவது மத்திய ஆட்சித்துறை பணிகள்ன்றது இப்போ நான் சொன்ன யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி உள்ள பணிகளில் சில பணிகளை வந்து நீங்கள் மாநில அரசுக்கு ஒப்படைக்கணும். அப்போதான் கூட்டுறவு கூட்டாட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அதிகார பொதுப்பட்டியல் குறிப்பிட்டுள்ள அதிகாரங்கள் பற்றி மத்திய அரசு சட்டமேற்றும் மாநில அரசுகளை கலந்தாலோசிக்க வேண்டும். அதாவது பொதுப்பட்டியலில் உள்ள ஒரு விஷயம், பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கு, கல்வியை பற்றி மத்திய அரசு ஒரு விஷயத்த செய்யும் போது, ஒரு சட்டத்தை ஏற்றும் போது மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சமூகத்தோடுன்னு போட்டிருக்கு, தப்பு. சம்மதத்தோடு, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சம்மதத்தோடு. சில மாநில அரசுகளின் சம்மதத்தோடு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டம், அதுதான் இந்த சொன்னால உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், அதாவது 252 சொல்லியிருந்தேன்ல. 2 மாநிலங்கள் நாடாளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டம் தான் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அப்படி ஏற்றக்கூடிய சட்டங்களை 3 ஆண்டுகளுக்கு மேலே நீ அமலில் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க என்ன போட்டிருக்கு நமக்கு, நாடாளுமன்றம் சட்டத்தை திருத்தவோ நீக்கவோ இல்லைன்னா அது அப்படியே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, 3 ஆண்டுகளுக்கு மேல் சட்டம் அமலில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு பற்றி தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் அரசு இதழில் முறையாக வெளிவருவதற்கு முன்பே நடைமுறைப்படுத்த வேண்டும். மாநிலங்களுக்கு இடையான மன்றம் என்பதற்கு பதிலாக, இது பாருங்க முக்கியமான ஒரு கொஸ்டின், மாநிலங்களுக்கு இடையான மன்றம் என்பதற்கு பதிலாக அரசுகளுக்கு இடையான மன்றம் என சொற்றொடரில் இடம்பெற வேண்டும். அதாவது இந்த பேரை மாத்துறவர் இவர் தான். மாநிலங்களுக்கு இடையான மன்றம்லாம் சொல்லாதீங்க, 2 அரசுகளுக்கு இடையான மன்றம் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, அதுக்கு இடையில போடக்கூடிய மன்றம் தான் இந்த குழுக்கள்லாம். அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, அரசுகளுக்கு இடையான மன்றம் என்ற சொற்றொடரை அறிமுகப்படுத்தியவர் யாரு, எந்த குழு அப்படிலாம் கேட்கலாம். வணிக நிறுவன வரி மத்திய மாநில அரசுகளிடையே பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்க வேண்டும். இதுபோன்று மேல் வரி குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே விதிக்கப்பட வேண்டும். ஓகே, இதெல்லாம் முக்கியம் இல்லை. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை அவர்களது விருப்பத்திற்கு மாறாக இடமாற்றக்கூடாது. அதாவது இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளை அவர்கள் விருப்பத்திற்கு மாற்ற இடமாற்றக்கூடாது. இந்த சட்டம் வந்து முக்கியமான ஒரு சட்டம். ஏன்னா அந்த கொலிஜியம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து இந்த இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அதுவே. அதாவது 1981 அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த ரெட்டி அவர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் உயர்மன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்த எம் இஸ்மாயில் அவர்களை கேரளா நீதிமன்றத்துக்கு மாற்றி விட்டுருவாங்க. ஓகே, ஒரு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெட்ராஸ் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தாஹில் ரமணி அப்படின்னு நீதிபதியை மேகாலயா நீதிமன்றத்துக்கு மாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி மாற்றும் போது அவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் அவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஓகே, மாநிலங்களுக்கு இடையேயான தகராறு சட்டத்தின்படி விண்ணப்பம் பெறப்பட்ட ஓராண்டுக்குள் மத்திய அரசு தீர்ப்பாயத்தை அணுக வேண்டும்.
அதாவது இந்த 2 மாநிலத்துக்கு இடையே பிரச்சனை அப்படின்னா, அந்த விண்ணப்பத்த பெற்ற உடனேயே மத்திய அரசு தீர்ப்பாயத்த அமைக்கணும். அந்த தீர்ப்பாயம் 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு தீர்ப்ப குடுக்கணும். அந்த தீர்ப்பு வந்து மாநிலங்களை கட்டுப்படுத்தும். அந்த தீர்ப்பாயம் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு போல இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே தான். அடுத்து பூஞ்சி ஆணையம். அதாவது இறுதியா அமைக்கப்பட்ட பூஞ்சி ஆணையம் 2007ல் அமைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி அதாவது 28வது தலைமை நீதிபதி மதன் மோகன் பூஞ்சி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா 2007 ஏப்ரல் 27ல் அமைக்கப்பட்டது. 2010 மார்ச் 30ல் அதோட அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அதாவது எதுக்காக அந்த இது அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேச பாதுகாப்பின் பொருட்டும் மத்திய அரசின் படைகளை மாநிலங்களுக்கு அனுப்புவது பற்றியும் பரிசீலிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம். அதோடு வகுப்புவாத கலவரங்களாலும் ஜாதி மோதல்களாலும் பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஆய்வு செய்து பரிந்துரைக்குமாறு இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. பூஞ்சி ஆணையத்தின் முக்கிய பரிந்துரைகள், அதாவது 2010ல் அவங்க அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையில் கூடிய முக்கிய பரிந்துரைகள்: ஆளுநர் பதவி. ஆளுநரை நீக்கம் செய்யும் அதிகாரம் மத்திய அரசிடம் மட்டுமே இருக்கக்கூடாது. மாநில அரசும் ஆளுநரை நீக்கும் வழி செய்ய வேண்டும். அதாவது பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அப்படின்ற பதவியிலிருந்து ஆளுநரை நீக்கணும். இதை தான் இப்போ இவரும் சொல்லியிருக்காரு, நீதிபதி குரியன் அவர்களும். 356வது சட்டப்பிரிவு. மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த 356வது சட்டப்பிரிவை மிகவும் அரிதாகவே பயன்படுத்த வேண்டும். மாநில சட்டசபையை கலைக்காமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம். அதாவது 356 நீங்கள் இது பண்ணுறீங்களா, செயல்படுத்துறீங்களா, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுறீங்களா, அப்படி கொண்டு வாங்க. ஆனால் சட்டசபையை கலைக்கிறீங்க, அதை தற்காலிகம் நிறுத்தி வைங்க அப்படி சொல்கிறாங்க. மாநில சட்டம், அதாவது ஆளுநர் மாநில மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கோ அல்லது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்புவதற்கோ 6 மாத காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, ஆளுநர் வந்து மாநில மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கோ அல்லது குடியரசுத் தலைவர் நீங்கள் அனுப்பி ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னாலும் 6 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சட்டம் ஒழுங்கு. சட்டம் மற்றும் ஒழுங்கு, வகுப்புவாத வன்முறை மேலாண்மை ஆகியவை முழுமையாக மாநிலங்களின் பொறுப்பு. மத்திய அரசு தேவைப்பட்டால் மட்டுமே தலையிட வேண்டும். அதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு, வகுப்புவாத வன்முறை, இந்த மாதிரி இதில் வந்து மத்திய அரசு தேவைப்பட்டாதான் உள்ள நுழையணும், இல்லைன்னா மாநில அரசே அதை முடிச்சுக்குவாங்க. ஓகேவா? மையப்படைகள். மாநிலத்தில் வகுப்புவாத கலவரம் ஏற்படும் போது மாநில அரசின் சம்மதம் இல்லாமல் குறுகிய காலத்திற்கு மட்டும் மத்திய படைகளை அனுப்ப வழிவகை செய்ய வேண்டும். அதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு வகுப்புவாத கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மாநில அரசோட சம்மதம் இல்லாமல் 1 வார காலத்துக்கு நீங்கள் வேணால் உங்களுடைய மத்திய அரசு படைகளை உள்ளே அனுப்பலாம். ஆனால் அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? மாநிலங்களுக்கு இடையேயான குழு. மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பகிர்வு மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சியை ஊக்குவிக்க மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை அடிக்கடி கூட்ட வேண்டும். அந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை வந்து அடிக்கடி நீங்கள் கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், சர்க்காரியா ஆணையம் அமைச்சு 20 வருஷம் கழிச்சு 2007 தான் இந்த ஆணையம் அமைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆணையம் அமைக்காம அடிக்கடி நீங்கள் கூட்டணும். நிதி உறவுகள். வரி வருவாயை பகிர்வதில் மாநிலங்களின் உரிமையை மேம்படுத்தி நிதியியல் சமநிலையை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த பிடிஎஃபோட லிங்க் என்னோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, எடுத்துக்கோங்க. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். இது வந்து முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதையும் எழுதி வச்சுக்கோங்க. குரூப் 1 தரத்துக்கு தயாரிக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதனால் இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி தோழர்.